ஸோ கிராஃபிக் செக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு எம்ஐபிஐ ப்ரோட்டோகால் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ எம்ஐபிஐ ப்ரோட்டோகாலில் உங்களுக்கு மேக்ஸிமம் வர வோல்டேஜஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா 0.2 to 0.8 வோல்டேஜ் வரும். அது ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்கும், ஒரு ஸ்டெடி வோல்டேஜாக வராது. ஓகே, ஸோ டிபெண்டிங் அப்போ அந்த மாடல் அண்ட் கிராஃபிக் ரெசல்யூஷன் வச்சுட்டு இந்த வோல்டேஜஸ் உங்களுக்கு ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதே மாதிரி இதில் யூஸ் பண்ணுற ப்ரோட்டோகால் பார்த்தீங்க அப்படின்னாக்கா எம்ஐபிஐன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இது வந்து ஒரு இமேஜ் ப்ராசஸிங்கான லைன். ஓகே, ஸோ இது ஃபர்ஸ்ட் எப்படி உங்களுக்கு ஆக்ட் ஆகும் அப்படின்னாக்கா, ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும், டிஸ்பிளேயை ஒரு ஐசி மாதிரி கன்சிடர் பண்ணுங்க. ஓகே, ஸோ இது டிஸ்பிளே, ஸோ டிஸ்பிளே இஸ் அன் ஐசின்னு சொல்லிட்டு கன்சிடர் பண்ணுங்க. ஒரு ஐசி உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகணும் அப்படின்னாக்கா ஃபர்ஸ்ட் அதுக்கு தேவையான வோல்டேஜஸ் நீங்கள் அப்ளை பண்ணணும். ஓகே, ஸோ வி இன். ஓகே, ஒன்ஸ் நீங்கள் வோல்டேஜ் அப்ளை பண்ணால் மட்டும்தான் உங்கள் டிஸ்பிளே ஃபஸ்ட்டு ஆக்டிவேட் ஆகும். ஆக்டிவேட் ஆன பிறகு தான் ஓகே, ஸோ நீங்கள் கொடுக்குற கிராஃபிக், ஓகே, ஸோ கிராஃபிக்கை அதை உங்களுக்கு விஷுவலாக காமிக்கும். ஓகே, ஸோ இதுதான் ஆக்சுவல் ப்ராசஸிங் உங்களுக்கு இப்போ நடக்குது. ஓகே, ஸோ அப்போது ஒரு கனெக்டரில் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னாக்கா ஸோ மொத்தம் உங்களுக்கு என்னென்ன லைன்ஸ் இருக்குது சொல்லுங்க ப்ரோ. ஓகே, ஸோ இதுதான் உங்கள் டிஸ்பிளே கனெக்டர் வைங்க. ஸோ டிஸ்பிளே கனெக்டருக்கு ஃபர்ஸ்ட் இதுக்கு தேவையான இன்புட் வோல்டேஜ். ஓகே, ஸோ உங்கள் கிராஃபிக்கு இன்புட் வோல்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா விஎஸ்என் விஎஸ்பி. ஓகே, ஸோ இந்த விஎஸ்என் விஎஸ்பி தான் உங்கள் கிராஃபிக் ஐசிலேருந்து வருது, அதாவது அந்த லப் ஐசி. ஓகே, ஸோ விஎஸ்என் விஎஸ்பி. ஸோ விஎஸ்என் நீங்கள் ஃபர்ஸ்ட் நீங்கள் ஜிஆர் வேல்யூ செக் பண்ணுறீங்க, டயோட் மோட் வச்சுட்டு ஜிஆர் வேல்யூ செக் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா ஸோ உங்கள் விஎஸ்என் ஓஎல்னு சொல்லிட்டு வரும். ஓகே, அப்போது இந்த விஎஸ்என் மட்டும் என்ன பண்ணுங்க, ஃபார்வர்ட் பயாஸ் வச்சு செக் பண்ணுங்க. இப்போ நம்ம எப்போவுமே நம்ம செக் பண்ணுறத பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரிவர்ஸ் பயாஸ் வச்சு நம்ம செக் பண்ணோம், அதாவது ரெட்டை கிரவுண்ட் பண்ணிடும், பிளாக் வச்சு நம்ம செக் பண்ணோம். ஸோ விஎஸ்என் மட்டும் என்ன பண்ணுங்க, பிளாக்கை கிரவுண்டில் வைங்க, ரெட்டை செக்கிங்கில் வச்சு செக் பண்ணி பாருங்க. ஓகே, ஸோ இது ஃபார்வர்ட் பயாஸில் உங்களுக்கு ஜிஆர் வரும். ஓகே, ஸோ 400 to 600 சம் ஜிஆர் வேல்யூ வரும். ஸோ ரிவர்ஸ் பயாஸில் நீங்கள் செக் பண்ணீங்க அப்படின்னாக்கா ஓஎல்னு சொல்லிட்டு வரும். ஓகே, ஏன் அப்படி நம்ம செக் பண்ணுறோம் அப்படின்னாக்கா இப்போ எனக்கு லைன் கட் ஆஃப் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ என்ன வேல்யூ காமிக்கும், ஓஎல். ஓகே, ஆக்சுவலாக இதில் உங்களுக்கு காமிச்சிருக்கிறதே ஓஎல் தான் இருக்கும். நீங்கள் என்ன நினைப்பீங்க, அது உங்களுக்கு கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு நினைப்பீங்க. ஓகே, ஸோ நீங்கள் ரிவர்ஸ் பயாஸ் வச்சு நீங்கள் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க. ஸோ ரிவர்ஸ் பயாஸ் ஃபார்வர்ட் பயாஸ் வச்சு நீங்கள் செக் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு இந்த 400 to 600 ஜிஆர் வேல்யூ வரணும். ஓகே, இது வந்துச்சு அப்படின்னாக்கா இந்த லைன் ஓகேன்னு அர்த்தம். நீங்கள் ஃபார்வர்ட் பயாஸ் ப்ரோபை மாற்றி வச்சு செக் பண்ணாலும் உங்களுக்கு ஓஎல் தான் வருது அப்படின்னாக்கா அப்போ கன்ஃபார்ம் லைன் பிரேக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட்டு விஎஸ்பி. ஸோ விஎஸ்பி பார்த்தீங்கன்னாக்கா பாசிட்டிவ் வோல்டேஜ் லைனு. ஓகே, ஸோ இதில் நீங்கள் வந்து ரிவர்ஸ் பயாஸ், அதாவது ரெட்டு கிரவுண்டு பிளாக் செக்கிங் அப்படி வச்சு செக் பண்ணீங்க அப்படின்னாக்கா ஸோ உங்களுக்கு 300 to 800 சம் ஜிஆர் வேல்யூ வரும். ஓகே, 300 to 800. ஸோ டிபெண்டிங் அப்பான் தி டிஸ்பிளேஸ் அண்ட் மாடல்ஸ் பொறுத்து. ஓகே, ஸோ இதில் விஎஸ்பி பார்த்தீங்கன்னாக்கா +5 வோல்டேஜ். ஓகே, ஸோ விஎஸ்என் பார்த்தீங்கன்னாக்கா -5 வோல்டேஜ். ஓகே, ஸோ இந்த ரெண்டு வோல்டேஜ் தான் இன்புட் வோல்டேஜ் விஇன். ஓகே, ஸோ இன்புட் வோல்டேஜ் டு டிஸ்பிளே. ஓகே, இந்த ரெண்டு வோல்டேஜில் எதனா ஒரு வோல்டேஜ் வரல அப்படின்னாலும் உங்கள் டிஸ்பிளே பிளாக். ஓகே, ஸோ பிளாக் டிஸ்பிளே வரும், டார்க் ப்ளூ டிஸ்பிளே வரும். ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸும் உங்களுக்கு ஜென்ரேட் ஆகும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வேறு என்னெல்லாம் கொடுத்துருக்கான்னு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம சொன்ன மாதிரி ஸோ எம்ஐபிஐ ப்ரோட்டோகால்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டிஸ்பிளேக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா 10 எம்ஐபிஐ லைன்ஸ். ஓகே, இந்த 10 எம்ஐபிஐ லைன்ஸ்ன்றது எல்சிடிக்கும் சேம், எல்இடிக்கும் சேம். ஓகே, அதுக்கும் உங்கள் எல்இடி டிஸ்பிளே, கியூலேட் டிஸ்பிளே, அமுலேட் டிஸ்பிளே எந்த டிஸ்பிளே இருந்தாலும் சரி. ஓகே, அதுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா 10 எம்ஐபிஐ லைன்ஸாக வரும். ஓகே, ஸோ டோட்டலாக கவுண்ட் பண்ணி பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகே, ஸோ இந்த 10 MIPA லைன்ஸும் ஃப்ரம் CPU. ஓகே,
CPU. ஓகே, ஸோ டோட்டலாக எத்தனை லைன்ஸ் வந்துச்சு? 1 2 3 4 5 6 7 9 and 10. ஓகே, ஸோ மொத்தம் 10 MIPL லைன்ஸ். ஓகே, ஸோ இந்த 10 MIPL லைன்ஸில் ஓகே, ஸோ உங்களுக்கு எதனா ப்ராப்ளம் இருக்குது, ஒரு லைன் எதனா பிரேக் ஆகிருக்கு அப்படி இல்லை ஒரு லைன் எதனா ஷார்ட் ஆகிருக்கு அப்படின்னாலும் உங்களுக்கு பிளாக் டிஸ்பிளே தான் வரும். ஓகேங்களா? ஸோ இந்த 10 லைனுமே கரெக்டாக இருக்கணும். இதில் எதனா ஒன்று ப்ராப்ளமாக இருந்தாலும் உங்களுக்கு பிளாக் டிஸ்பிளே ஆர் டார்க் ப்ளூ டிஸ்பிளே வரும். ஓகே, ஸோ சம்டைம்ஸ் என்ன ஆகும், இதில் இருக்கிற கிளாக் சிக்னல் எதனா ப்ரொடியூஸ் ஆகல, இல்லை சிக்னல் கரெக்டாக வரல அப்படின்னாக்கா, ஸோ நம்ம பழைய ஏவி டிவி பார்ப்போம் இல்லையா? ஸோ பழைய ஏவிடியில் எப்படி இருக்கும், ஒரு மாதிரி டாட் டாட் டாட்டாக வரும் பாருங்க. ஸோ சிக்னல் வரலனாக்கா ஸோ அந்த மாதிரி இஷ்யூஸ் வரும். இல்லைனாக்கா க்ரீன் டிஸ்பிளே அந்த மாதிரிலாம் வருது இல்லையா? ஸோ இந்த MIPL லைன்ஸில் உங்களுக்கு எதனா ப்ராப்ளம் இருந்தாலும் உங்களுக்கு அந்த மாதிரி இஷ்யூஸ் வரும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, உங்கள் சிபியூவை ஓகே ஃபார் black and white, okay, black and white and green display, revolve CPU. ஓகே, ஸோ அப்போ என்ன பண்ணுவீங்க, உங்கள் சிபியூவை ரீபால்வ் பண்ணுவீங்க. ஓகே, ஸோ எடுத்தோடனே ரீபால்வ் பண்ணலாமா? எடுத்தோடனே எதுவே நீங்கள் எடுத்தோடனே ரீபால்வ் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு ப்ரொசீஜர் வைஸ் செக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் GR வேல்யூஸாக ஃபஸ்ட்டு செக் பண்ணி பாருங்கள். இந்த 10 MIPL லைன்ஸும் பார்த்தீங்கன்னாக்கா இது 300னாக்கா இது எல்லாமே 300 தான் இருக்கும் மேக்ஸிமம். இது எல்லாமே சேம் GR வேல்யூ தான் இருக்கும். ஓகே, ஸோ நம்ம செக் கூட பண்ணி பார்க்கலாம். ஸோ 237 அப்ராக்ஸ் எல்லாமே சேம் வேல்யூ தான் இருக்குது பாருங்க. ஓகே, 10 MIPL லைன்ஸும். ஸோ இதில் எதனா உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கான்னு செக் பண்ணி பாருங்க. இது உங்களுக்கு 237 வருது, இது எல்லாமே வருது. பட் இந்த MIPI ஓகே DSI கிளாக் பி ஓகே, ஸோ கிளாக் பாசிட்டிவ். ஓகே, ஸோ இந்த லைன் மட்டும் உங்களுக்கு 500 800 அந்த மாதிரி வருது. இல்லைனாக்கா OL வருது, இல்லை 0.00 அதாவது லைன் ஷார்ட் ஆயிருக்கு அப்படின்னா இது டைரக்டாக கனெக்டட் டு CPU தான். வேற நடுவில் வேற எந்த பேரலல் கனெக்ஷனும் உங்களுக்கு இருக்காது. பேரலல் கனெக்ட் ஆகிருக்கிற காம்பனண்ட் எதுவுமே இருக்காது. ஓகே, அப்போது நீங்கள் டைரெக்டாக CPU தான் நீங்கள் ரீபால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இது வரைக்கும் கிளியரா? இல்லை எதனா டவுட்ஸ் எதனா இருக்கா? பக்கா. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஸோ இந்த இடத்துல ஒரு VREG L6 1.8 வோல்டேஜ் லைன் சொல்லிட்டு வருது. ஸோ இந்த லைன் ஆக்சுவலாக வந்து இது கிராஃபிக்கான வோல்டேஜ் இல்லை. ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் லைட்டிங்கான ஓகே உங்கள் லைட்டிங்கை எனேபிள் பண்ணுறதுக்கான வோல்டேஜ். ஓகே, ஸோ இந்த வோல்டேஜ் உங்களுக்கு வரல அப்படின்னாக்கா உங்களுக்கு கிராஃபிக் ஆக்சுவலாக வரும். ஓகே, ஆனால் லைட்டிங் வராது. நீங்கள் டார்ச் வச்சு செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு உள்ள இருக்கிற கிராஃபிக் விசிபிளாக தெரியும். ஓகே, ஸோ இந்த லைன் ஒன்லி ஃபார் லைட்டிங்கை எனேபிள் பண்ணுறதுக்கானது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா VSP அண்ட் VSN. ஸோ VSN நம்மளுக்கு என்ன GR வேல்யூன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, OL. ஓகே, நீங்கள் ரிவர்ஸ் பயாஸில் செக் பண்ணும்போது OL வரும். ஃபார்வர்ட் பயாஸ் அதாவது ப்ரோபை மாற்றினீங்கன்னா ஓகே பிளாக்கை வந்து கிரவுண்ட் பண்ணுங்க, ரெட்டை வச்சு செக் பண்ணீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு இந்த இடத்துல 500 600 சொல்லிட்டு GR வேல்யூ வரும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன லைன் இருக்குன்னு செக் பண்ணி பாருங்க. ஸோ ரீசெட் அண்ட் TE லைன் சொல்லிட்டு ரெண்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா 10 MIPI. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா யுவர் ரீசெட் லைன். ஓகே, ஸோ RST. ஸோ உங்கள் ரீசெட் லைனில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நீங்கள் செக் பண்ணுறது 1.8 வோல்டேஜ் வரும். ஸோ ஃபஸ்ட்டு GR வேல்யூ செக் பண்ணுங்க. உங்கள் GR வேல்யூ கரெக்டாக இருக்குனாக்கா ஆஸ் ப்ரொசீஜ் ஓகே செட் ஆன் பண்ணிவிட்டு 1.8 வோல்டேஜ் வருதா இல்லையா செக் பண்ணுங்க. ஓகே, ஸோ நீங்கள் GR வேல்யூ செக் பண்ணும்போது OLO இல்லை 0.000 அந்த மாதிரி வருதோ உங்களுக்கு ரீசெட் லைனில் 2 இஷ்யூஸ் வரும். ஓகே, ஸோ என்னென்ன இஷ்யூ அப்படின்னாக்கா ஒன்று பிளாக் டிஸ்பிளே. ஓகே, ஸோ செகண்ட் ஒன் வந்து பார்த்தீங்க இல்லை ஒரு சில மாடலில் டோட்டலாக டிஸ்பிளேயே வராது. ஒரு சில மாடலில் என்ன வரும்னாக்கா உங்களுக்கு டிஸ்பிளே வரும் பட் ஆஃப்டர் ஸ்லீப் மோட்.
no display. ஓகே. ஸோ ஆஃப்டர் ஸ்லீப் மோட் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு டிஸ்பிளே சுத்தமாக வராது. ஓகே. ஸோ ஆஃப்டர் ஸ்லீப் மோட்னா என்னது? இப்போ ஒரு செட்டு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? பவர் கீ அண்ட் வால்யூம் டவுன் கீ. ஓகே. அதாவது ஃபோர்ஸ் ரீஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னாக்கா, ஸோ ஃபஸ்ட் டைம் பூட் பண்ணுறப்போ உங்களுக்கு கிராஃபிக் எல்லாமே நல்லா ஃபங்க்ஷன் ஆகும். நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம், எல்லாமே பக்காவாக ஃபங்க்ஷன் ஆகும். பட் நீங்கள் யூஸ் பண்ணாமல் வச்சுட்டிங்கன்னா என்னாகும்? ஆஃப்டர் 30 செகண்ட்ஸோ இல்லை 1 மினிட்டோ டிஸ்பிளே ஆஃப் ஆகிடுமா? இல்லை நீங்கள் ஹோம் ஸ்க்ரீன் அமுத்துறீங்க அப்படின்னாக்கா டிஸ்பிளே ஆஃப் ஆகிடும். ஸோ அதுதான் நான் ஸ்லீப் மோடுன்னு நான் இங்கே மீன் பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ ஆஃப்டர் ஸ்லீப் மோட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு டிஸ்பிளே வராது. பட் செட் ஆனில் தான் இருக்கும், டிஸ்பிளே வராது. ஓகே. ஸோ உங்கள் ரீசெட் லைன்னாலையும் உங்கள் ரீசெட் லைன்னாலையும் உங்களுக்கு இந்த இஷ்யூ வரும். ஓகே. ஸோ இது வேற ஒரு ஹால் ஐசின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஹால் ஐசின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். இதனாலையும் உங்களுக்கு இந்த இஷ்யூ வரும். ஸோ இந்த ஹால் ஐசி பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஃப்ளிப் கவர் போடுறீங்களா, மேக்ஸிமம் சாம்சங்கில் இந்த மாதிரி இஷ்யூஸ் வரும். ஃப்ளிப் கவர் க்ளோஸ் பண்ண உடனே உங்கள் டிஸ்பிளே ஆஃப் ஆகுது இல்லையா? ஸோ இது இந்த ஐசி உங்களுக்கு டேமேஜ் ஆகிட்டாலோ, இதுக்கு இன்புட் வோல்டேஜ் கரெக்டாக போகலனாலும் உங்களுக்கு இந்த இஷ்யூ ஆஃப்டர் ஸ்லீப் மோட் நோ டிஸ்பிளே சொல்லிட்டு வரும். ஓகே. ஸோ உங்களுக்கு இந்த இஷ்யூ இருக்குது அப்படின்னாக்கா ஃபர்ஸ்ட் இந்த மாடலில் ஹால் ஐசி இருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள். இருந்துச்சு அப்படின்னாக்கா ஃபர்ஸ்ட் அதுக்கான நெசசிட்டி இன்புட் வோல்டேஜ் அண்ட் அவுட்புட் வோல்டேஜ் எல்லாமே கரெக்டாக வருதா செக் பண்ணி பாருங்கள். ஓகே. ஸோ இதுக்கான இன்புட் வோல்டேஜ் பார்த்தீங்கன்னாக்கா 1.8 வோல்டேஜ் வரும், அவுட்புட்டும் 1.8 வோல்டேஜ் வரும். நீங்கள் ஃப்ளிப் கவர் போடும்போது மட்டும்தான் அவுட்புட்டில் 1.8 வோல்டேஜ் வராது. ஓகே. ஸோ இந்த ஐசி ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, இன்புட்டு 1.8 வோல்டேஜ் வரும், அவுட்புட் வராது. ஸோ சிபியூ பொறுத்த வரைக்கும் நீ ஃப்ளிப் கவர் போட்டிருக்கிற மாதிரி தான் அதுக்கு வந்து ரீடிங் போகும். ஓகே. ஸோ அதனால தான் உங்களுக்கு இந்த ஐசியை நீங்கள் என்ன பண்ணலாம், டேரெக்டாக பைபாஸ் பண்ணலாம். இன்புட் அண்ட் அவுட்புட் சொல்லி கூட நீங்கள் பைபாஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இது வேற செக்மெண்ட். ஸோ இது நம்மளுக்கு தேவையே இல்லை. ஓகே. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்கள் ரீசெட்னால 2 இஷ்யூஸ் வரும். ஒன்று பிளாக் டிஸ்பிளே, ஒன்று வந்து ஆஃப்டர் ஸ்லீப் மோட் நோ டிஸ்பிளே. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா டிஇ. ஓகே. ஸோ டிஇ பார்த்தீங்க அப்படின்னாக்கா டியரிங் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. ஓகே. டியரிங் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரெஃப்ரெஷ் ரேட். ஓகே. அதாவது இப்போ நீங்கள் ஒரு ஃபோன் வாங்குறீங்க அப்படின்னாக்கா உங்கள் டிஸ்பிளே என்ன ஸ்பெசிஃபிகேஷன் சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னாக்கா உங்கள் டிஸ்பிளே வந்து 120 ஹர்ட்ஸு 60 ஹர்ட்ஸுன்னு சொல்லி பார்த்து வாங்குறீங்க இல்லையா? ஸோ அதுக்கான லைன் தான் அது. இது டினோட்ஸ் ஃபார் ரெஃப்ரெஷ் ரேட். ஓகே. டிஇ ஃபார் ரெஃப்ரெஷ். ஓகே. ஸோ இந்த லைன்லேயும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு 1.8 வோல்டேஜில் தான் வரும். ஓகே. ஸோ இந்த லைனில் உங்களுக்கு எதனா ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னாக்கா ஓகே. ஸோ உங்களுக்கு ஒரு இஷ்யூ வரும். உங்களுக்கு டிஸ்பிளே எல்லாமே கரெக்டாக தான் இருக்கும், மேக்ஸிமம் டிஸ்பிளே வராமலாம் இருக்காது. ஆனால் உங்களுக்கு கிராஃபிக் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். ஓகே. ரொம்ப ஸ்லோ ரெஸ்பான்ஸாக இருக்கும். ஓகே. ஸோ நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் நேரம் கழிச்சு பொறுமையாக தான் ஸ்க்ரோல் ஆகும். இல்லை அப்படின்னாக்கா ஸ்டக் ஆகி போகிற மாதிரி உங்களுக்கு தெரியும். ஓகே. ஸோ இதில் டி லைனில் உங்களுக்கு இந்த இஷ்யூ வரும். இது ரொம்ப ரேர் கேசஸில் தான் நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ட்ராப் டவுன் கேஸோ அந்த மாதிரி தான் நடக்குமே தவிர இது ஆக்சுவலாக ரொம்ப ரேர் தான் அது டி. ஓகே. ஸோ வேறு எதனா இருக்கா பார்க்கலாம். ஓகே. ஸோ டிஇ மீதி எல்சிடி பிடபிள்யூஎம் எல்இடி கேஎல்இடி. ஓகே. ஸோ இது இந்த 3 லைன், அதாவது பிடபிள்யூஎம், கேத்தோடு, ஆனோடு. ஓகே. ஸோ இது மூணுமே பார்த்தீங்க அப்படின்னாக்கா லைட்டிங்கானது, ஸோ கிராஃபிக்கானது கிடையாது. ஓகே. இப்போ நம்ம இதை வந்து என்னென்ன பின் அவுட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம அந்த டிஸ்பிளே கனெக்டர்லாம் பார்த்தோம். பட் நம்ம ஆக்சுவல் ஒர்க்கிங் ஆஃப் திஸ் கிராஃபிக் ஐசி லப் ஐசி, அதாவது நம்மளுக்கு அந்த -1 வோல்டேஜ் அண்ட் +5 வோல்டேஜ் வருது இல்லையா, அதை நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஓகே. ஸோ லே அவுட்டில் போகும்போது U2301. ஓகே. ஸோ இதுதான் லப் ஐசி. ஸோ அதுதான் நான் இந்த இடத்துல ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் என்னோட அவுட்புட் வோல்டேஜ் எவ்வளோ, விஎஸ் அண்ட் விஎஸ்பி, அதாவது மினிமம் 5 வோல்டேஜ். ஓகே. ஸோ என்னோட பேட்டரியில் இருக்கிற மேக்ஸிமம் வோல்டேஜ் எவ்வளோ சதீஷ் ப்ரோ, உங்களுக்கு தெரியுமா? பேட்டரியில் இருக்கிற மேக்ஸிமம் வோல்டேஜ்
சதீஷ் ப்ரோ இருக்கிறீங்களா? எஸ் ப்ரோ இருக்கிறேன். பேட்டரியில் எவ்வளோ ப்ரோ மேக்ஸிமம் வோல்டேஜ்? என்ன ப்ரோ கேக்குறீங்க? பேட்டரியில் இருக்கிற மேக்ஸிமம் வோல்டேஜ் எவ்வளோ? உங்கள் ஃபோன் 100% சார்ஜ் இருக்குனாக்கா எவ்வளோ வோல்டேஜ் இருக்கும்? 4.4 வரைக்கும் இருக்குங்க ப்ரோ. எஸ், ஓகே. ஸோ 4.4 தான் மேக்ஸிமம் வோல்டேஜ். ஸோ இந்த ஐசிலேருந்து எனக்கு வர அவுட்புட் வோல்டேஜ் எவ்வளோ? 5 வோல்டேஜ். ஓகே. ஸோ அப்போது இதில் யூஸ் பண்ணியிருக்கிற சர்க்யூட் என்ன 5 வோல்டேஜ் சர்க்யூட் இது? 5 வோல்டேஜ் என்ன சர்க்யூட் யூஸ் பண்ணியிருப்பாங்க? யுவர் பூஸ்ட் சர்க்யூட். ஓகே. ஸோ பூஸ்ட் சர்க்யூட் அப்படின்னாக்கா அப்போ என்ன காயில் யூஸ் பண்ணியிருப்பாங்க? ப்ளஸ் யுவர் பூஸ்ட் காயில் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ பூஸ்ட் காயில் அப்படின்னாக்கா காயிலுக்கு அப்புறம் தான் எனக்கு என்ன நடக்கும்? சுவிட்சிங் நடக்கும். ஓகே. காயிலுக்கு முன்னாடி எனக்கு சுவிட்சிங் நடக்குது அப்படின்னாக்கா அது பக் சர்க்யூட். ஓகே. காயிலுக்கு அப்புறம் எனக்கு சுவிட்சிங் நடக்குது அப்படின்னாக்கா அது பூஸ்ட் சர்க்யூட். ஓகேங்களா? ஸோ இதில் இந்த ஐசிக்கான இன்புட் வோல்டேஜ் என்னன்னு சொல்லி எடுத்திருக்காங்க? யுவர் விபிஹெச் வோல்டேஜ். ஓகேங்களா? ஸோ விபிஹெச் வோல்டேஜ் எவ்வளோ இருக்கும்? 3.6 to 4.4, அதாவது உங்கள் பேட்டரியோட வோல்டேஜ் தான் இருக்கும். ஓகே. ஸோ இங்கேருந்து இந்த ஐசிக்குள்ள வின்னு சொல்லிட்டு ஒரு லைன் வருது, அதாவது வோல்டேஜ் இன்புட் ஆயிருக்குன்றது ஒரு சென்சிங் லைன். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு காயில். ஸோ இந்த காயில் எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்காங்க? 4.7 மைக்ரோ ஹென்ரி. ஓகே. அப்ராக்ஸ் ஒரு 5 மைக்ரோ ஹென்ரி ஓகே காயிலே யூஸ் பண்ணியிருக்காங்க. இட்ஸ் அ பூஸ்ட் சர்க்யூட். ஓகே. ஏன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு மினிமம் 5 வோல்டேஜ், மேக்ஸிமம் ஓகே 5.5ஓ 5.7ஓ அந்த மாதிரி வோல்டேஜஸ் சொல்லிட்டு வரும். ஓகே. அப்போ மேக்ஸிமமாகவே 6 வோல்டேஜ் தானே. ஸோ அதனால நம்மளுக்கு 4.7 ஆர் 5 மைக்ரோ ஹென்ரி காயிலே மோர் தேன் எனஃப். ஓகே. ஸோ இங்கேருந்து நெக்ஸ்ட் என்ன பண்ணிருக்கா? இந்த எல்எக்ஸ்ன்றது ஸ்விட்சிங். ஓகே. எஸ்டபிள்யூ. ஓகே. எஸ்டபிள்யூனாலும் எல்எக்ஸ்னாலும் சேம் தான். ஸோ அது ஸ்விட்சிங்கை டினோட் பண்ணுது. ஓகேங்களா? ஓகே. ஸோ இங்கே நம்ம வரையலாம். ஸோ இது விஎன் விஎன். நெக்ஸ்ட் காயில் இது எல்எக்ஸ். ஓகே. ஸோ இது 5 மைக்ரோ ஹென்ரி. ஸோ இது இன்புட் வோல்டேஜ், இது விபிஹெச், அதாவது 3.6 to 4.4 வோல்டேஜ். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாக்கா இது உங்கள் இன்டர்னல் வோல்டேஜஸில் நீங்கள் செக் பண்ணுறது. ஸோ இந்த இடத்துல செக் பண்ணீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு இந்த இடத்துல என்ன வோல்டேஜ் ப்ரொடியூஸ் ஆகுதோ அதுதான் இங்கே வரும். அதாவது விபிஹெச் வோல்டேஜ் உங்களுக்கு இந்த இடத்துல வரும். ஸோ ஒரு பக்கம் கிரவுண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே. இது இன்டர்னல் வோல்டேஜை ஃபில்டர் பண்ணுறதுக்கு. ஸோ வி அவுட்டு தான் என்னது உங்களுக்கு? ஸோ விஎஸ்என் விஎஸ்பி. ஸோ பூஸ்ட் ஆகிட்டு உள்ளே வந்துட்டு இந்த வழியாக வெளியே போகுது உங்களுக்கு. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இந்த இடத்துல சிபி அண்ட் சிஎன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ கப்ளிங் பாசிட்டிவ் அண்ட் கப்ளிங் நெகட்டிவ்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நீங்கள் இங்கே செக் பண்ணி பார்க்கலாம். எனக்கு இந்த இடத்துல ஒரு கெப்பாசிட்டர் சீரீஸில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? கப்ளிங் பாசிட்டிவ், கப்ளிங் நெகட்டிவ். ஓகே. ஸோ இந்த கெப்பாசிட்டர் உங்களுக்கு ஃபெயிலியர் ஆயிடுச்சு இல்லை ஷார்ட் ஆயிடுச்சு அப்படின்னாக்கா ஓகே ஸோ உங்களுக்கு 2 இஷ்யூ சொல்லிட்டு வரும். ஓகே. ஒன்று வந்து உங்களுக்கு 5 வோல்டேஜ் இன்புட்டே ஆகாது. ஓகே. ஸோ சாரி அவுட்புட்டே ஆகாது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு டார்க் ப்ளூ டிஸ்பிளே சொல்லிட்டு வரும். ஓகே. ஸோ டார்க் ப்ளூ டிஸ்பிளே வருது அப்படின்னாக்கா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க? விஎஸ்என் விஎஸ்பி செக் பண்ணுவீங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் அது வராது. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்க? ஐசியை சேஞ்ச் பண்ணீங்க, அப்பயும் வராது. ஓகே. இன்புட் வோல்டேஜ் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணீங்க, அப்பயும் வராது. காயிலை சேஞ்ச் பண்ணீங்க, அப்பயும் வராது. ஓகே. நீங்கள் என்ன செக் பண்ண மறந்துடுவீங்க? இந்த கெப்பாசிட்டரை செக் பண்ண மறந்துடுவீங்க. ஓகே. இன்கேஸ் உங்கள் இந்த கெப்பாசிட்டர் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னாக்கா உங்களுக்கு இந்த அவுட்புட் வோல்டேஜ் ஜென்ரேட் ஆகாது. ஓகே. ஸோ இதனால தான் உங்களுக்கு டார்க் ப்ளூ டிஸ்பிளே வரும். லைட்டிங் இருக்கு ஆனால் கிராஃபிக் இருக்காது. ஓகே. ஸோ நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? சரி, நீங்கள் என்ன பண்ண மறந்துடக்கூடாது? இந்த கெப்பாசிட்டரையும் செக் பண்ண மறந்துடக்கூடாது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா எனேபிள் 1 அண்ட் எனேபிள் 2. ஓகே. அதாவது எனேபிள் பாசிட்டிவ் அண்ட் எனேபிள் நெகட்டிவ் மாதிரி இது கணக்கு. ஓகே. ஸோ இந்த இடத்துல எஸ்டிஏ அண்ட் எஸ்சிஎல் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எஸ்டிஏ எஸ்சிஎல்க்கு ஓகே
என்ன பண்ணியிருக்காங்க, 2 புல் அப் ரெசிஸ்டர் வச்சிருக்காங்க. ஸோ இதுக்கு வோல்டேஜ் எங்கேருந்து வருது, உங்கள் பவர் ஐசிலேருந்து 1.8 வோல்டேஜ் இந்த எஸ்டிஏ எஸ்சிஎல்க்கு வருது. ஓகே, ஸோ இந்த ரெசிஸ்டர் 2 ரெசிஸ்டரில் எதனா உங்களுக்கு ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னாக்கா, இல்லை இந்த 1.8 வோல்டேஜ் எனக்கு வரல அப்படின்னாக்கா, உங்களுக்கு இந்த ஐசி எனேபிள் ஆகாது. ஓகேங்களா? ஸோ நான் இந்த இடத்துல ஒரு சின்ன சிபியூ மாதிரி வரைகிறேன். CPU SCL STA. ஓகே, ஸோ இது பவர் ஐசி. ஓகே, இது 1.8 வோல்டேஜ் இன்புட் கொடுக்குது டு எஸ்டிஏ அண்ட் எஸ்சிஎல். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா எனேபிள். ஓகே, ஸோ உங்கள் எனேபிள் லைன் எங்கேருந்து வருதுன்னு செக் பண்ணி பாருங்க. GPIO, ஸோ ஜென்ரல் பர்பஸ் இன்புட் அண்ட் அவுட்புட், இதுவும் உங்கள் சிபியூல இருந்து தான் வருது. இதில் மெயினாக நீங்கள் செக் பண்ண வேண்டியது இந்த எனேபிள் 1 அண்ட் எனேபிள் 2 இருக்கு இல்லையா? ஸோ இந்த எனேபிள் லைனில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 1.8 வோல்டேஜ் வரும். ஓகே, ஸோ இதில் ஒன்லி வோல்டேஜ் மட்டும்தான், இதில் சிக்னல்ஸ் எதுவும் இருக்காது. வேறாஸ் இந்த எஸ்டிஏ எஸ்சிஎல்ல நீங்கள் செக் பண்ணீங்க பார்த்தீங்கன்னாக்கா இல்லை 1.8 வோல்டேஜ் இருக்கும். அதுதான் உங்கள் மல்டிமீட்டரால் செக் பண்ண முடியும். பட் இதில் வோல்டேஜ் தவிர இதில் சிக்னல்ஸ் அண்ட் கிளாக் சிக்னல்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த 2 லைனுக்கான டிஃப்ரென்சஸ். ஓகே, அப்போது இந்த ஐசி எனக்கு அவுட்புட் கொடுக்கணும். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் எப்படி நீங்கள் டிஸ்பிளே ஒரு ஐசினாக்கா ஃபர்ஸ்ட் அதுக்கு தேவையான இன்புட் வோல்டேஜ் வேணும். ஸோ நெக்ஸ்ட்டு கிராஃபிக் வேணும், அதுக்கப்புறம் தானே உங்களுக்கு அவுட்புட் காமிக்குது. இப்போது இதுவும் ஒரு ஐசி தானே. இப்போ இந்த ஐசிக்கு ஃபர்ஸ்ட் இதுக்கு தேவையான நெசசிட்டி எல்லாமே வரணும், அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணும், அது அவுட்புட்டை கொடுக்கும். ஸோ உங்கள் விஎஸ்என் அண்ட் விஎஸ்பி தான் அவுட்புட். ஓகே, அப்போ இந்த ஐசிக்கானது இன்புட் லைன் என்னது, ஸோ விபிஹெச். ஓகே, ஃபர்ஸ்ட் இன்புட் ஆகணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்கள் எஸ்டிஏ அண்ட் எஸ்சிஎல் உங்கள் சிபியூ இந்த ஐசி கூட கம்யூனிகேட் பண்ணும். ஒன்ஸ் கம்யூனிகேட் பண்ணி எல்லாம் ஓகே ஆன பிறகு உங்கள் சிபியூ இந்த ஐசியை எனேபிள் பண்ணும். ஓகே, ஸோ எனேபிள் பண்ண பிறகு உங்களுக்கு அவுட்புட் வெளியே வரும். ஓகே, இன்கேஸ் எனக்கு இந்த எஸ்டிஏ எஸ்சிஎல்ல 1.8 வோல்டேஜ் இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் சிபியூ அட்டாக் பண்ணக்கூடாது. ஓகே, இந்த ரெசிஸ்டர், ஓகே, 2.2 கிலோ ஓம் ரெசிஸ்டர் இங்கே இருக்க பாருங்க. ஸோ இந்த 2.2 கிலோ ஓம் ரெசிஸ்டரை கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பாருங்க. ஓகே, இன்கேஸ் இதில் எதனா ஓப்பனாக இருக்குது அப்படின்னாக்கா உங்களுக்கு ஃபெயிலியர் நடக்கும். ஸோ இதை எடுத்துட்டு நீங்கள் ஜம்பர் அடிச்சிங்கனாக்கா ஒர்க் ஆகாது. இது 2.2 கிலோ ஓம், உங்களுக்கு 0 to 100 ஓம் இருக்கிற ரெசிஸ்டரை நீங்கள் ஜம்பர் அடிக்கலாம். 2.2 கிலோ ஓம் இருக்குது அப்படின்னாக்கா அதை நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணணும். எடுத்துட்டு ஜம்பர் அடித்தா ஒர்க் ஆகாது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இங்கேயும் உங்களுக்கு வோல்டேஜ் வரல, ரெசிஸ்டர் நல்லா இருக்குது அப்படின்னாக்கா உங்கள் பவர் ஐசியை ஒரு டைம் ரீபால் பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு ரீப்ளேஸ் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போது எனக்கு இந்த இடத்துல 1.8 வோல்டேஜ் வரல அப்படின்னாக்கா இதை நீங்கள் பைபாஸ் பண்ண முடியும். ஓகே, ஏன்னா இந்த ஐசிக்கு 1.8 வோல்டேஜ் இருந்தாக்கா 1. ஓகே, ஸோ 1 இந்த சென்ஸ் என்னது, ஓகே சிக்னல் இருக்குது நம்ம ஆன் பண்ணலாம். ஓகே, ஸோ இதில் 0 1.8 வோல்டேஜ் இல்லை அப்படின்னாக்கா 0. ஓகே, ஒன்லி 1 அண்ட் 0. 1னாக்கா ஆனு, 0னாக்கா ஆஃப். ஓகே, ஸோ இதுதான் இதில் இருக்கிற சிக்னல். ஓகே, வேற எதுவுமே கிடையாது. ஓகே, இதில் கிளாக் சிக்னலோ எதுவுமே வராது, ஒன்லி வோல்டேஜ் மட்டும்தான் வரும். ஓகே, அப்போ இல்லைனாக்கோ இதில் ஏன்னா 1.8 வோல்டேஜ் வரல அப்படின்னாக்கா நீங்கள் இதை பைபாஸ் பண்ண முடியும். பட் பைபாஸ் பண்ணணும் அப்படின்னாக்கா எந்த இடத்துலேருந்து நீங்கள் பைபாஸ் பண்ணணுன்றதை நீங்கள் கரெக்டாக பார்க்கணும். ஓகே, ஏன்னா நீங்கள் எதனா ஒரு 1.8 வோல்டேஜ் எடுத்து கொடுத்துட்டீங்க அப்படின்னாக்கா அது ஆல்வேஸ் எனேபிள் மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னாக்கா உங்கள் பவர் பட்டன் ப்ரெஸ் பண்ணுவீங்க, டிஸ்பிளே ஆஃப் ஆகி திருப்பி ஆன் ஆகிடும். புரியுதுங்களா?
ஓகே. ஏன் அப்படின்னாக்கா இப்போ இந்த விஎஸ்என் விஎஸ்பி வோல்டேஜ் வரல அப்படின்னாக்கா உங்களுக்கு என்ன ஆகும், டிஸ்பிளே ஸ்லீப் மோடு மாதிரி கணக்கு. ஓகே, அப்போ உங்கள் டிஸ்பிளே ஸ்லீப் மோடு போகுது அப்படின்னாக்கா இந்த எனேபிளில் இருக்கிற 1.8 வோல்டேஜ் கட் ஆஃப் ஆகிடும். ஸோ சிபியூ இந்த எனேபிள் 1.8 வோல்டேஜை கட் ஆஃப் பண்ணிடுச்சு அப்படின்னாக்கா என்ன ஆகும், இந்த ஐசி எனேபிள் ஆகாது. எனேபிள் ஆகலை அப்படின்னாக்கா உங்களுக்கு அவுட்புட் வராது. அவுட்புட் வரலனாக்கா உங்கள் டிஸ்பிளே இப்போ ஆஃப் ஆகிடும். ஓகே, ஸோ இது வரைக்கும் கிளியராக புரியுதா? யாருக்குன்னா டவுட்ஸ் இருக்கா? யாருக்குன்னா டவுட்ஸ் இருக்கா? ஓகே, ஹலோ ப்ரோ, சதீஷ் ப்ரோ. ஓகே ப்ரோ. ஓகே ஓகே, இப்போ இப்போ நான் இது எப்படி நான் ட்ரபிள் ஷூட் பண்ணுறது? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் என்ன செக் பண்ணீங்க, உங்கள் ஜிஆர் வேல்யூ. ஓகே, ஸோ செகண்ட் என்ன செக் பண்ணுவீங்க, செட் ஆன் பண்ணிவிட்டு. ஓகே, ஆஃப்டர் செட் ஆன். ஓகே, ஸோ உங்கள் விஎஸ்என் விஎஸ்பி இந்த வோல்டேஜஸ் வருதா இல்லையான்னு நீங்கள் செக் பண்ணுவீங்க. ஓகே, ஸோ தேர்ட் என்ன செக் பண்ணுவீங்க, ஸோ ரீசெட்டில் வோல்டேஜ் வருதா இல்லையா செக் பண்ணுவீங்க. ஃபோர்த் பிஇ. ஓகே, ஸோ ஃபிஃப்த் உங்கள் எம்ஐபிஏ லைன்ஸ். ஓகே, ஸோ உங்களுக்கு இந்த விஎஸ்என் விஎஸ்பி வரல அப்படின்னாக்கா என்ன செக் பண்ணுவீங்க, இஃப் நோ விஎஸ்என், இஃப் நோ விஎஸ்என் அண்ட் விஎஸ்பி. ஓகே, ஸோ இந்த கண்டிஷனில் என்ன செக் பண்ணீங்க, ஃபர்ஸ்ட் உங்கள் கிராஃபிக் ஐசி டெடிகேட்டட் கிராஃபிக் ஐசி இருக்கு அப்படின்னாக்கா அதுக்கான இன்புட் வோல்டேஜ் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுவீங்க. ஓகே, ஸோ செகண்ட் உங்கள் காயில் ஓப்பன் ஆயிருக்கா இல்லையான்னு செக் பண்ணுவீங்க. தேர்ட் இந்த கெப்பாசிட்டர் ஓகேவா இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுவீங்க. ஓகே, ஸோ ஃபோர்த் ஸோ எனேபிள் செட் ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் இதை செக் பண்ணணும். ஓகே, செட் ஆன் பண்ணிவிட்டு இந்த எனேபிள் 1 அண்ட் எனேபிள் 2ல் 1.8 வோல்டேஜ் வருதா இல்லையா செக் பண்ணணும். ஓகேங்களா, இந்த செட் ஆன் பண்ணிவிட்டு நான் செக் பண்ணும்போது இந்த எனேபிள் 1ல் 1.8 வோல்டேஜ் வருது, எனேபிள் 2ல் வரல அப்படின்னாக்கா நீங்கள் சிபியூ தான் ரீபால்வ் பண்ணணும். ஓகே, ஸோ ஏன்னா இதில் வந்து இன்டர்னல் புல்அப் எக்ஸ்டர்னல் புல்அப் கிடையாது. எக்ஸ்டர்னல் புல்அப்னாக்கா இந்த மாதிரி ரெசிஸ்டர் இருக்கும். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து, ஸோ இதுக்கப்புறம் வரல அப்படின்னாக்கா ஃபிஃப்த்து. ஓகே, ஸோ உங்கள் எஸ்டிஏசிஎல்ல 1.8 வோல்டேஜ் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணும். இதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ஜிஆர் வேல்யூ செக் பண்ணும். ஸோ விபிஹெச் லைன் ஜிஆர் வேல்யூ கரெக்டாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுவீங்க. ஸோ இதில் ஷார்ட் இருக்குது அப்படின்னாக்கா உங்கள் ஃபோனே டெட்டு தான். ஓகே, ஆன்லாம் ஆகாது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இந்த காயில் ஓப்பனாக இருக்கா இல்லையான்ட்டு நீங்கள் எடுத்துட்டு செக் பண்ணி பாருங்கள், கண்டினியூட்டி வரும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இந்த கெப்பாசிட்டர் ரெண்டு பக்கமும் ப்ரோப் அப்படி வச்சு செக் பண்ணி பாருங்கள், ஓஎல் சொல்லிட்டு வரும். ஓகே, ஸோ ஓஎல் சொல்லிட்டு வருதுனாக்கா இட்ஸ் ஓகே. பட் நீங்கள் ரெண்டு ப்ரோபும் ஒன்றா வைக்கும் போது உங்களுக்கு 0.000 வருது அப்படின்னாக்கா இந்த கெப்பாசிட்டர் ஷார்ட் ஆயிடுச்சு, வேற சேஞ்ச் பண்ணுங்க. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட்டு எஸ்டிஏ எஸ்சிஎல்ல இதோட ஜிஆர் வேல்யூ, இது ரெண்டுத்தோட ஜிஆர் வேல்யூ சேமாக இருக்கும். ஓகே, ஸோ எஸ்டிஏ உங்களுக்கு 500னாக்கா எஸ்சிஎல்லும் 500 இருக்கும். ஓகே, ஸோ எஸ்டிஏ உங்களுக்கு 500 இருக்குது, எஸ்சிஎல் உங்களுக்கு 800 இருக்குனாக்கா நீங்கள் சிபியூ ரீபால் தான் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட்டு இதில் உங்களுக்கு ஜிஆர் வேல்யூ கரெக்டாக இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, செட் ஆன் பண்ணிவிட்டு இதில் வோல்டேஜ் 1.8 வோல்டேஜ் வருதா இல்லையான்னு நீங்கள் செக் பண்ணணும். ஓகே, செட் ஆஃப் பண்ணிவிட்டு பேட்டரி மட்டும் கனெக்ட் பண்ணிட்டு செக் பண்ணீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வோல்டேஜ் வராது. ஓகேங்களா, அதே மாதிரி இந்த எனேபிள் 1 அண்ட் எனேபிள் 2க்கும் இதுக்கும் சேம் ஜிஆர் வேல்யூ தான் வரும். இதில் 500னாக்கா இதுலேயும் 500 தான் வரும். ஓகேங்களா, இதுலேயும் செட் ஆன் பண்ணிவிட்டு 1.8 வோல்ட்டு அண்ட் 1.8 வோல்ட்டே வருதா இல்லையான்னு நீங்கள் செக் பண்ணணும். ஓகே, ஸோ இதெல்லாம் ஓகே ஆன பிறகு தான் உங்களுக்கு என்ன வரும், அவுட்புட் வரும். இதெல்லாம் ஓகேவா இருக்குது பட் ஸ்டில் எனக்கு வரல அப்படின்னாக்கா சிக்ஸ்த் உங்கள் ஐசியை சேஞ்ச் பண்ணுங்க. ஓகே, ஸோ இதுதான் உங்கள் ப்ரொசீஜர். ஓகேங்களா, ஓகே, சரி போதும் ப்ரோ. ஸோ இன்னைக்கான கிளாஸஸ் ஓகே.
ஸோ நான் ரெக்கார்ட் பண்ணி நான் இதை டிரைவில் இப்போயே நான் போட்டுறேன். ஓகே, அதுக்கு முன்னாடி எடுத்த கிளாஸஸும் நான் இருக்கான்னு நான் செக் பண்ணுறேன். லாஸ்ட் டைம் வீடியோ ஒரு சார்ஜிங் செக்ஷன் எடுத்தேன் இல்லையா, அதுவும் இருக்கான்னு நான் செக் பண்ணி பார்க்குறேன். அது இருந்துச்சுன்னா நான் ரெண்டுமே டிரைவ் ஃபோல்டரில் நான் போட்டுக்கிறேன். ஓகே, ஸோ குட் நைட் ப்ரோ எல்லாருக்கும். இதில் எதனா டவுட்ஸ் இருந்ததுனாக்கா கிளியர் பண்ணிக்கோங்க ப்ரோ. ஆல்ரெடி சர்வீஸ் பண்ணுறவங்க எதனா டவுட்ஸ் இருக்கா அதில்? குட் நைட் ப்ரோ. இல்ல சார், குட் நைட். கிளியரா இருக்கு. ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ, குட் நைட் ப்ரோ. குட் நைட். குட் நைட். குட் நைட்.